ஸோ நீங்க ரூ. 5000 குடுத்தாலும் சரி, ரூ. 3000 குடுத்தாலும் சரி, ஏன் ஃப்ரீயா பஸ் விட்டாலும் சரி, சைக்கிள் குடுத்தாலும் சரி, லேப்டாப் குடுத்தாலும் சரி, ஏன் புது ஃபோன் வாங்கி குடுத்தாலும் சரி, அத விட நீங்க ஃப்ரீயா ஒரு அதாவது ஃப்ரீயா வீட்டுக்கு கூட்டு குடுத்தாலும் சரி, ஏன் நீங்க தளபதி மேல கொலை கேஸ் போட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும், அதாவது ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் எங்க தளபதிக்காக நாங்க இருப்போம் துணையா. நீ என்ன பண்ணாலும் உன் கட்சியை நான் ஜெயிக்கிடவே மாட்டேன். இனிமே ஏடிஎம்கே நின்னாலும் சரி, டிஎம்கே நின்னாலும் சரி, உங்க தலைவனை ஜெயிக்க விடவே மாட்டேன். அந்த பிராண்டை நான் கிழிக்கிறேன். ஆறு எதிர்த்து நின்னாலும் சரி, டிவிக்கு கட்சி மட்டும்தான் ஜெயிக்க வைப்பேன். உங்க தலைவனை ஜெயிக்க விடவே மாட்டேன். நீ ஃப்ரீயா வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, அதாவது அவங்க ஒய்ஃபை விட்டு இன்னைக்கு டைவர்ஸ் பண்ணாலும் சரி, அவருக்கு சப்போர்ட்டா துணையா ஆதரவா நாங்க இருக்கோம். தம்பிங்க நாங்க இருக்கோம்டா. 236 தொகுதியில 32 மாவட்டத்துல தளபதி விஜயத்தனை ஜெயிச்சு விட்டது. இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இங்க தளபதி சிஎம் ஆகிருக்காரு தமிழ்நாட்டுல. ஸோ இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பயுமே அவர் தான். தமிழ்நாட்டு யார் கையில ஒப்படைச்சு நல்லா இருக்கும் மக்களுக்கு தெரியும். இது மக்கள் தீர்மானிக்கணும். 400 கோடி 500 கோடி விட்டுட்டு மக்களுக்கு சேவை பண்ற வராரு தளபதி. அவர் எப்படா நான் 42 கோயிலுக்கு காரணமா இருப்பாரு? இது பின்னாடி எந்த சதி இருக்கு? அது மட்டும் இல்லாம ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண போஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு யார் காரணம்? சங்கீதா சங்கீதா வைஃப் தளபதி கிட்ட பிரிச்சாலும் சரி, டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும். தளபதி சப்போர்ட்டா எப்பயுமே நாங்க இருப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் தூசிக்கு சமம். புரியுதா? எந்த போட்டி எதிர்த்து நின்னாலும் யாரு இருந்தாலும் எங்க தளபதியை கேட்டு யாரும் நெருங்க முடியாது. சப்போர்ட்டாக நாங்க மட்டும் இல்லை, வெளியே 6 கோடி 400 கோடி ரசிகர்கள் இருக்காங்க. புரியுதா? கன்ஃபார்மா சொல்றேன், 2024 ஜெயிக்க போகுது விஜய் திரு மட்டும்தான். எவன் என்ன சொன்னாலும் அது எனக்கு தேவையில்லை. புரியுதா? 236 தொகுதியில 32 மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் தளபதி மட்டும்தான். அன்னைக்கு இருக்கு எலசி முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் வர எல்லா உண்மையும். நான் ஜனநாயக படத்துல ஒரு டீசர் பார்த்தேன். அதாவது பார்த்து ட்ரைலர் பார்த்தேன். அப்போ இந்த ட்ரைலர் பார்த்து லாஸ்ட் சீனு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் காமிச்சாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஆசையும் வாங்கன்னா கொலை அடிக்கிறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு ஆசையில் வரீங்க. அதுக்கு அறுத்தட்டு போட்டு சாட்டி எடுத்து சாத்து வைப்பாருங்க. அதே மாதிரி சீமான பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்தா நீட் தேர்வு ரத்து பண்ணணும். இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சாட்டி எடுத்து செம்மையாக அடிக்கணும். அது தளபதி கையில் தான் தமிழ்நாட்டு கையில் ஒப்படைக்க போகிறோம். யார் கையில் தமிழ்நாட்டு அதாவது யார் கையில் போனால் தமிழ்நாட்டு நல்லா இருக்குமோ மக்கள் தீர்மானிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எம்ஜிஆர் போல எல்லாரையும் சாத்தணுங்க தளபதி சாத்தி எடுத்து நாட்டு தீர்த்தணும். அதுக்கப்புறம் பாரு, எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் விஜய் நடிப்பு ஜனநாயகன் அந்த 21 காட்சி டெலீட் பண்ணாமல் படத்தை ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. படம் ரிலீஸ் தேட்டர் வருதா போகுது. அன்னைக்கு தான் திருவிழா பொங்கல் தீபாவளி எங்களுக்கு. இது சரித்திரம், வரலாற்று சரித்திரம். நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? வாழ்க தமிழகம். வழக்க டிவிக்கு தலைவர் விஜய். ஓகே. ஸோ எல்லாரும் இந்த வருஷம் 2024 டிவிக்கு விஜயத்துக்கு ஓட்டு அடிங்க. ஓகேங்களா? ஸோ நானும் டிவிக்கு தான் ஓட்டு போட போகிறேன். நீங்களும் போடுங்க. ஓகே. தெளிவாக இருங்க, சிந்திங்க. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.